பெரியார் இலக்கியவாதி இல்லை, பெரியாருக்கு என்ன தமிழுக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்குற சில மகா 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 அறிவாளிகள் இருக்காங்க நம்ம நாட்டில். அந்த அறிவாளிகள் இருக்காங்களே, எந்த வாளியாக இருந்தாலும் அந்த வாளிகள் மொண்டு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த நீர் தடாகத்திலிருந்து, அதுதான் மிக முக்கியம். எல்லாரும் இப்போ தமிழர்கள் என்று எல்லாரும் யாருன்னா தமிழ் பேசுகிறவர்கள்லாம் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் தமிழர்கள் தான் சொல்றது இல்லை. மொழியினுடைய சிறப்புகள் என்பது எல்லாம் சொல்லும்போது தந்தை பெரியார் அவருடைய பார்வையும் கருத்தோட்டமும் மிக ஆழமானது. அதற்கு முன்னுரை மாதிரி தான் அழகாக ஐயாவுக்கு சொன்னார். இன்னைக்கு மற்றவர்கள் உணர்கிறவர்களை பற்றியால் நமக்கு கவலை இல்லை, விளம்பரம் வாங்கறதுக்காக பேசுவார்கள். சமஸ்கிருதமே வேதத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லாரும் சொல்லுவான் வேதத்தை அடிப்படையாக கொண்டது, வேதமே வேதத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இது தேவ பாஷை. அப்ப மற்ற பாஷைகள் தமிழெல்லாம் நீஷ பாஷை, மிலேச்ச பாஷை. சமஸ்கிருதம்னா என்னன்னா அந்த மொழியிலேயே இது புனித மொழி. தமிழ்ல பேசினா தீட்டு, பிற மொழியில பேசினா தீட்டு. ஆகவே அதெல்லாம் மந்திரங்கள் சொல்லியாகி விட்டது. மந்திரங்கள் மிக முக்கியம். அதுதான் கடவுளை பேசுறது. கடவுள்கிட்ட போகும்போது புனிதமான செய்திகளை செய்யும் போதெல்லாம் தமிழ் அதுக்கு பயன்படாதது என்று சொல்லி சமத்துவத்துக்கு எதிரான ஒரு அசமத்துவம் வேதம் என்பது நிலைநாட்டக்கூடிய அளவிலே வருவதனால்தான் இது மொழியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு படையெடுப்பு என்று தந்தை பெரியார் சொன்னார். இதைவிட நான் இந்த நூலை வெளியிடும்போது ஆசிரியர் வெளியிடுகிறார் என்று சொல்வதை விட அவரால் பயன்படக்கூடிய ஒரு மருத்துவ பயனாளி, அவரால் சிகிச்சை பெறக்கூடிய ஒருவர் அந்த டாக்டர் எழுதிய நூலை வெளியிட்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அடிக்கு எனக்கு டாக்டர் அவர் பழைய மொழியில் சொன்னோன்னா நான் அவருடைய நோயாளி இல்லை, அதுதான் மிக முக்கியம். நான் முழுக்க அவருடைய மருத்துவ பயனாளி. நல்ல வாய்ப்பாக முதல்வருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மருத்துவ பயனாளியை அரசு மொழியாகவே அந்த ஆட்சி மொழி மாற்றிட்டார். நோயாளின்னும் போது கேட்கும் போதே ஒரு மொழியினுடைய தத்துவமே அந்த கேட்கும்போது ஏற்படுகிற விழிப்புணர்வு, போராட்ட குணம், சமத்துவ உணர்வு, இவைகளெல்லாம் மிக முக்கியம். மொழிக்கு அதுதான் சிறப்பு. அதை உண்டாக்கணும். நோயாளிகள் இங்கே தான்னா நோயாளியாக இருக்கமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் மருத்துவமனைக்கு பல நேரங்களில் போகிறோம். நோயாளி ஆன பிற்பாடு தான் மருத்துவமனைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர்கிட்ட போகணும்னா இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம முந்தி என்ன கூட நாங்கள் பார்த்தா ஒன்று சில பேர் என்னங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக கேட்கணும். நான் பரிசோதனைக்கு செக்கப்புக்காக தான் வந்திருக்கேன், அவ்வளோதான் தவிர அது செக்கப்புக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா ஓ சரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அப்பயும் அவர் எப்படி நோயாளி ஆவார்? நன்றாக நீங்கள் நோயிலிருந்து நான் விடுபட்டதை நான் தொடர்ந்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, தொடர்ந்து பின்பற்றுகிறேனா என்று கருதுகிற போது அவரை கொண்டு நோயாளிகள் இந்த பக்கம் திரும்புங்கள், இது எடுக்கிறவங்களாம் வாங்க, இசிஜி எடுக்கிறவங்க இந்த பக்கம் வாங்க என்று சொல்லி நோயாளிகள் தங்குமிடம் என்று போடும்போது எப்படி பொருத்தவில்லை. எனவே மொழி என்பது இருக்கிறத ஐயா அவர்களுடைய பெருமை இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். மொழி என்பது இருக்கிறத மொழிக்காக அல்ல, பண்பாடு மிக முக்கியம். ஐயாவுடைய தலைமைச் சீடராக இருக்கக்கூடிய அண்ணா சிறப்பாக சொன்னார். தமிழர்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாரும் இப்போ தமிழர்கள் என்று எல்லாரும் யாருன்னா தமிழ் பேசுகிறவர்கள்லாம் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் தமிழர்கள் தான்னு சொல்கிறது இல்லை. அண்ணா வரையறை செய்தார். ஐயா அதுதான் திராவிடம், தமிழ் இப்போ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஒரே வார்த்தையில் சொன்னார், வழியால் தமிழர், விழியால் தமிழர். அதுதான் மிக முக்கியம். வழியால் தமிழர், விழியால் தமிழர், வழியால் தமிழர். அந்த மாதிரி நோக்கு எல்லாவற்றுக்குமே ரொம்ப மிக முக்கியம். அப்படி வருகிற போது நண்பர்களே, அதிலே இந்த மொழியை காப்பாற்றுவதற்கும் இந்த மொழி உரிமைக்காகவும் நடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டங்கள், ஒரு சொத்து நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்தினுடைய மதிப்பை எப்போது ஒருவர் உணர முடியும்? அதை எப்படி நாம் பெற்றோம் அல்லது அதற்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன, அதிலே இருந்து நம்ம எப்படி காப்பாற்றுவது, அதை போற்றுவது என்று கருத்தை உணர வேண்டுமானால் அந்த சொத்து எவ்வளவு முக்கியமானது என்ற கருத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், பயன்பெறக்கூடியவர்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் மொழி போராட்டம். மொழி போராட்டம் என்று சொல்லும்போது மொழியினுடைய சிறப்புகள் என்பது எல்லாம் சொல்லும்போது தந்தை பெரியார் அவர்களுடைய பார்வையும் கருத்தோட்டமும் மிக ஆழமானது. அதற்கு முன்னுரை மாதிரி தான் அழகாக ஐயாவுக்கு சொன்னார். இன்றைக்கி மற்றவர்கள் உளறுகிறவர்களை பற்றியால் நமக்கு கவலை இல்லை. அது விளம்பரம் வாங்கிறதுக்காக பேசுவார்கள். ஊடகங்கள் எதை சொன்னால் இப்போ அதை தான் பற்றி போடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக பேசுவார்கள். அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆழமாக சிந்திக்கும் போது ஐயா சொன்னார் எதுக்குமே. அப்படி சொல்லுகிற போது அவர் ஒரே ஒரு கருத்து, எப்படி போர்க்கருவி ராமன் காலத்து போர்க்கருவி பாகிஸ்தானோட போராடுறதுக்கு பயன்படாது. ராமன் வேண்டுமானால் அரசியலுக்கு பயன்படலாமே தவிர ராமன் காலத்து வில்லும் வேலும் பயன்படாது. வில்லு வேலும் ஓட்டு வாங்கிறதுக்கு வேணும்னா வேல் காட்டலாம், மற்றது காட்டலாம். ஆனால் மிக முக்கியமாக இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டிலேயே இன்னொரு நாட்டிலேயோ அந்த ஆயுதங்கள் தான் வெளிநாட்டில் தான் வாங்க வேண்டி இருக்கிறது. அந்த ஆயுதங்கள் ஏவுகணைகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்து நடக்கக்கூடிய உச்சங்கள்லாம் மாறிவிட்டது. கண்ணுக்கு தெரியாமலே ஒரு சின்ன அறைக்குள்ளே இருந்து கொண்டே உலக யுத்தத்தை நடத்தி விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ரீதியான பார்வை வரும்போது இந்த போராட்டங்கள் என்று சொல்லும்போது ஏன் நிறைய செய்திகளை ஐயா சொல்லுவார். ஒன்று, அவர் மேலே இருக்கிற தனி மரியாதை. நான் அவருக்கு கடமைப்பட்டவர், கடன் பெற்றவர். அந்த முறையிலும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதையும் தாண்டி மற்றவர்கள் அறியப்படாதேன்னு சொன்னார் பாருங்க. இதுதான் ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. இல்லை மொழி இயக்கங்கள், மொழி போராட்டங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டதை விட டாக்டர் நரேந்திரன் அவர்கள் எந்த கட்டுரையை எழுதினாலும், நல்லா கவனிக்கிற கோடு போடுற எந்த கட்டுரையை எந்த பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், ஏடுகள் எழுதினாலும் எல்லாத்திலும் எழுதுவார். அது காக்கைச்சரையில் எடுத்து பார்த்தாலும் எழுதியிருப்பார். அதே மாதிரி உங்கள் நூலகத்தில் பார்த்தா எழுதியிருப்பார். அதே மாதிரி தீக்கதையில் பார்த்தா எழுதியிருப்பார். அதே மாதிரி விடுதலையில் பார்த்தா எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு செய்தி அவற்றை இருந்தது. இந்த மருத்துவத்தை தெரிந்து கொள்வதை விட, அவர் சிகிச்சை முறையை தெரிந்து கொள்வதை விட எனக்கு ரொம்ப வியப்பாக நான் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நான் மட்டுமல்ல, இந்த அவையினர் பேசிக்கொண்டிருக்கிற போது இங்கே இருக்கிறவர்கள் மட்டும் அவையினர் அல்ல, கேட்பாளர்கள் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய செய்தி, அவர் தன்னுடைய நேர கட்டுப்பாட்டை, நேரத்தை எப்படி செலவழிக்கிறார் பயனுறு முறையிலே என்பது ஒரு பெரிய வியப்புக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், டாக்டருக்கும் 24 மணி நேரம் தான். அதில் அவர் மருத்துவ பயனாளிகளுக்கும் அவருடைய பணியை தொண்டை செய்கிறார். அது நடக்குது. அது முறைப்படி திட்டமிட்டு எத்தனை மணிக்கு உட்காருவார், எத்தனை மணிக்கு அவரோட சந்திக்கலாம், மருத்துவ பயனாளிகளுக்கு என்னென்ன சொல்கிறாரு, அறுவை சிகிச்சை எப்படி சொல்கிறாரு, என்ன அறிவுரை சொல்கிறாரு, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில் அவர் எப்படி நேரத்தை கண்டுபிடிச்சி இவ்வளவு எழுதுகிறார், இவ்வளவு படிக்கிறார். வியப்பாக இருக்கு எனக்கு பல நேரங்களில். அவரை பாராட்டுகிற இந்த நேரத்தில் நான் எல்லோரும் ஆண்களையே பாராட்டி பழக்கப்பட்ட இடத்துல பெரியார் திடலுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அது மகளிரையும் சேர்த்து பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் முதலிடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அம்மா அவர்களை, அவருடைய வாழ்வு நேரை அழைத்து நான் போராட்ட காரணம் என்னென்னா, அவங்க தான் அதுக்கு அடிப்படை. அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தாலுடைய இவர் இவ்வளோ பெரிய பணிகளை செய்திருக்க முடியாது. அதனால் அவங்கள தான் முதல்ல பாராட்டணும். முதல்ல எல்லாருடைய நன்றியும் அவங்களுக்கு தான் சொல்லணும். அதுதான் மிக முக்கியம். இவ்வளவு எழுதுகிறாரு, இவ்வளோ கருத்தோட்டங்கள், இது அத்தனையும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார். இவ்வளவு நுண்ணிய செய்திகள், அதுவும் குடியரசில் எப்போ எழுதப்பட்டது, விடுதலையில் எத்தனாவது ஆண்டு எழுதப்பட்டது, பழைய நூல்களையெல்லாம் எடுத்து இந்த ஓலைச்சுவடிகள் உள்பட அவர் எப்படி கண்டுபிடிப்பார்னு தெரியாது. அதெல்லாவற்றையுமே முழுக்க முழுக்க இயக்க குடும்பம், பகுத்தறிவு குடும்பம், சுயமரியாதை குடும்பம், அவருடைய சகோதரர் உட்பட எல்லாரும் அதுக்கு அறிமுகமானவர்கள். அப்படி இருந்தாலும் கூட இவ்வளவு நேரத்தை அழகாக அவர் பயன்படுத்துகிறார். முதல்ல டாக்டரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டியது மருத்துவ சிந்தனையை விட இந்த பணிகளை தெரிந்து கொள்ளணும்.
அப்படி அற்புதமாக இதில் எழுதியிருக்கிற பல கருத்துகள் சிறப்பானது. புத்தகங்கள் இங்கே வந்து கொண்டு வந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸையும் பாராட்டணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல அளவிற்கு இந்த புத்தகத்தை அவள் வெளியிட்டிருக்கிறார். அவரே என்ன நினச்சாங்க, பெரியாரத்தில் ஒரு சின்ன அரங்கத்தில் தானே கூப்பிட்டாங்க, இவ்வளவு புத்தகம் விற்க போகுதா, இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் இங்கே கொண்டு வந்த புத்தகம் பூரா தேர்ந்து அடுத்து வாங்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய வந்திருக்கிறத. அதுவே வந்திருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், எப்படிப்பட்ட அவையினர் என்பதை உலகுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே இந்த அறிவார்ந்த அரங்கத்திலே ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் தலைவர் அவர்கள், அதே போல் சுபவி அவர்கள் அடுத்தது கருத்தை சொல்ல இருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்லி நேரத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சொல்லுகிற நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். ஐயா எனக்கு வந்து நான் சில கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு பகுத்தறிவாதி, முழு பகுத்தறிவாதி தன்னை பற்றி சொல்லுகிற போது நான் ஒரு பூரண பகுத்தறிவாதி. அதுதான் அவருடைய அறிமுகம். ஒப்பற்ற சுய சிந்தனையாளர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி சொல்லும்போது அவர் வந்து எப்படி வந்து ஒரு மொழிக்கு எதிரியாக இருக்க முடியும்? மொழி என்பதற்காக சமஸ்கிருதத்தையோ இந்தியோ அவர் எதிர்க்கலை. எத்தனையோ மொழிகள் இருக்குது, அது மாதிரி அது ஒரு மொழின்னு இருந்து போனால் நமக்கு அதை பற்றி கவலையாது. எதையும் திணிப்பது, மொழி மட்டுமல்ல, எந்த கருத்தையும் திணிக்காதேங்கிறது தான் அறிவுபூர்வமான அறிவு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதனால தான் பெரியார் தன்னுடைய பேச்சை தொடங்கும் போதும் நான் சொல்கிறேங்கன்னு நம்பிடாதீங்க, முடிக்கும் போதும் நான் சொல்கிறது ஏற்கணுன்றது கட்டாயம் இல்லை. இந்த ரெண்டையும் அவர் செய்து காரணம் ஐயாவே கேட்குறாங்க, சுயமரியாதை இயக்கத்துக்கு என்ன சொல்லும்போது வேறு ஏதாவது பேர் வைக்கணும்னு சொன்னால் நான் சொல்லுவேன், இது ஒரு அறிவு சுதந்திர இயக்கம். அறிவு சுதந்திர இயக்கம், அறிவு சுதந்திரம். நீங்கள் கேட்கணும், நம்பணும்னு அவசியம் இல்லை, எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவுக்கு சுதந்திரம் கொடுக்குறார். ஆனால் அறிவுக்கு சுதந்திரம் கொடுக்காத நம்பு 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 என்று வரும்போது வெறுப்பை உண்டாக்குவதற்கு கூட அளவிற்கு அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இந்த சமஸ்கிருதம் என்று சொல்லுவது இருக்கிறத ஆரம்பத்திலிருந்து உண்மைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலேயே எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படின்னு சொன்னார். இந்த மொழிக்கு முன்னால் வேற பிராகிருதம் இருந்திருக்கு. இதுதான் பேராசிரியர், அவர் பேராசிரியர், நான் வெறும் ஆசிரியர் தான், ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அப்படி மிகப்பெரிய அளவிற்கு வந்தபோது இந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். மிகப்பெரிய அளவிற்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு என்னங்க பொருள்னு கேளுங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சமஸ்கிருதம்னா என்ன அர்த்தம்? தமிழ்னா இனிமேல் சொல்கிறோம், தமிழ்னா அதெல்லாம் சொல்கிறோம். சமஸ்கிருதம்னா என்ன பேர் கேட்போம். நன்றாக சமைக்கப்பட்டது, நன்றாக சமைக்கப்பட்டது. பெரியாருடைய புரட்டு, இமாலய புரட்டுன்னு ஐயா எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகம். அதில் கூர்ந்து அதை படிக்கணும் மற்றவர்கள். மிக முக்கியமாக பெரியாருடைய சிந்தனை எவ்வளோ ஆழமானது, எவ்வளவு மறுப்பதற்கு முடியாத ஒன்று, ஆணித்தரமானது என்பதற்கு அதை பார்க்கணும். நன்றாக ஒன்றாக சேர்த்து சமைக்கப்பட்டது, சீரமைக்கப்பட்டது. அப்போ ஏன் சீரமைக்கப்பட்டதுனால அதுக்கு முன்னால் வேறு ஒரு அமைப்பு இருந்திருக்கு, அதன் மூலம்தான் வரணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாதிரி தமிழுக்கு வரலாறு கிடையாது. அது மட்டுமல்ல, பெரியார் வந்து சமஸ்கிருதங்கிறதுக்காக எதுக்கலை, ஹிந்திங்கிறதுக்காக எப்படி நாம் எதுக்கலைன்னு சொல்கிறோமோ, சமஸ்கிருதம் மூலம். ஆனால் தனியாக ஹிந்தியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பண்பாட்டு திணிப்பை இன்றைக்கு வருகிறார். இந்த பண்பாடு என்பது இருக்கிறத, இந்த பண்பாடு போராட்டம். எனவே அறியப்படாத மொழி இயக்கங்கள், மொழி போராட்டங்கள் என்பதை ரொம்ப சுருக்கமாக அறியப்படாத பண்பாட்டு படையெடுப்பு, எதிர்ப்பு போராட்டம். பண்பாட்டு படையெடுப்பை எதிர்க்கக்கூடியது என்ற அளவிலே வருகிறது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், நண்பர்களே, பெரியார் மொழியை ஒரு கருவியாக பார்க்க வேண்டுமென்னு சொன்னார். அந்த கருவி போர்க்கருவியாக இருக்க வேண்டும் சொன்னார். அந்த போர்க்கருவி போரை உண்டாக்கிட்டு தான் இல்லை, ஏற்கனவே இருப்பதில் பேதம் இருக்கிறது. பேதம் உள்ள ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும். மொழிங்கிறது கருத்துக்கள் பரிமாறினாலும் கூட, பரிமாறத்துக்காக இருந்தாலும் கூட பேதம் உள்ள ஒரு நிலையை மாற்றணும். சமஸ்கிருதமே பேதத்தை அடிப்படையாக கொண்டது.
எல்லாரும் சொல்லுவான் வேதத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு. வேதமே வேதத்தை அடிப்படையாக கொண்டது தான். வேதமே வேதத்தை அடிப்படையாக கொண்டது. அதை கொண்டது தான் சமஸ்கிருதம். அது உதாரணம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. இது அறிவார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவு பெரியார் சிந்தனை தான். நான் சொல்கிறது பூரா மிகப்பெரிய அளவு கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏன்னா அறிஞர் பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள். சமஸ்கிருதத்தில் வார்த்தைகளை எழுதினார். நமக்கு புரியாத பெரிய பேதங்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு மொழியை சொல்லும்போதே அந்த மொழிக்கு ஒரு பெரிய பெருமையை உண்டாக்க வேண்டும்னு நினைத்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களை தாழ்த்தினால்தான் தமக்கு பெருமைன்னு நினைத்தான். தாழ்த்தினால்தான். அப்போ என்ன சொன்னான், இது தேவ பாஷை. அப்போ மற்ற பாஷைகள் தமிழெல்லாம் நீச பாஷை, மிலேச்ச பாஷை. ஒரு கோடு போட்டாங்க. இதில் இங்கிலீஷை நம்ம பற்றி பேசுகிற நண்பர்கள் இருக்காங்களே, இங்கிலீஷை புறக்கணிங்கன்னு சொல்கிற ஆர்வலர்கள் இருக்காங்களே, அவங்கள கேட்குறோம், 200 வருஷமாக அவன் வந்தால் இங்கே நடுவில் ஆதிக்கம் வந்துடுச்சு, ஆங்கில இது வந்துடுச்சின்னு சொல்லி அதுக்கு விளக்கங்கள் அது அழகாக சொல்லிட்டார் நம்முடைய சுபவியார்கள். இந்த ஆங்கிலத்தை இங்கிலீஷை பற்றியெல்லாம் சொல்லும்போது இதனால் நமக்கு பேதம் ஏற்பட்டதா, ஒன்றுபட்ட நிலை சமத்துவம் ஏற்பட்டதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 200 வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கிலீஷ்னால் நமக்கு பேதம் ஏற்பட்டதா அல்லது சமத்துவ உணர்வு ஏற்பட்டதா? ஆனால் சமஸ்கிருதம்னா என்னன்னா, அந்த மொழியிலேயே இது புனித மொழி, இதை பேசணுன்னா குறிப்பிட்ட நேரத்தில் தான் பேசணும். சபன் மந்திரங்கள் இதெல்லாம் ஓதிட்டு சங்கராச்சாரியா இருக்காருன்னா அதுக்கப்புறம் தமிழில் பேசினா தீட்டு, தமிழில் பேசினா தீட்டு, பிற மொழியில் பேசினா தீட்டு. அந்த தீட்டு அது மட்டுமல்ல, அது பேசக்கூடாது, தீட்டாயிடும். ஆகவே அதெல்லாம் மந்திரங்கள் சொல்லியாகிவிட்டது. மந்திரங்கள் மிக முக்கியம். அதுதான் கடவுளை பேசுறது. கடவுள்கிட்ட போகும்போது புனிதமான செய்திகளை செய்யும் போதெல்லாம் தமிழ் அதுக்கு பயன்படாதது என்று சொல்லி சமத்துவத்துக்கு எதிரான ஒரு அசமத்துவம் வேதம் என்பது நிலைநாட்டக்கூடிய அளவிலே வருவதால்தான் இது மொழியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு படையெடுப்பு என்று தந்தை பெரியார் சொன்னார். எனவே மொழிக்காக நாம் போராடுகிறோம் என்று சொன்னால் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம் என்றதற்கு பொருள். அவ்வளோதான், பண்பாட்டை பாதுகாக்கிறோம். பேதம் இருக்கக்கூடாது அந்த மொழியில். அதுதான் பெரியாருடைய கொள்கை. அதுக்கு உதாரணம் சொல்லும்போது அதிகமாக ஆழமாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, நம்முடைய டாக்டர் வந்து ஆய்வு செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ஆழமாக எதையுமே சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை தான் பெறுவார். அதில் ஐயா அவர்கள் பயன்படுத்திய அந்த கட்டுரையில் ஒரு பகுதியை எடுத்து சிறப்பாக இந்த சொல்லை பயன்படுத்துகிறார். கவிஞர் வந்து அந்த முன்பகுதியை படிச்சிருக்கிறார். நாங்கள் அதுக்கு அதையும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடிக்கோடு இட்டு படிக்கிறது எனக்கு பழக்கம் பூராமே. அதில் சொல்லும்போது அவர் சொன்னார், திவசம், திதி, கல்யாணம், வைகுந்தம், சொர்க்கம், மோட்சம், நரகம், சாலோக சாரூபம், சாமீப சாருஜ்ய, பாட்டு பாடும்போது சொல்ல சாலோக சாமீப சாருஜ்யம் அப்படின்னு எடுத்துவாங்க சொல்வார் என்று தொடர்பால் நம் புத்தி தெளிந்ததா என்ற வார்த்தைகளின் தொடர்பால் பெரியார் கேட்குறார், நம் புத்தி தெளிந்ததா இருந்த புத்தியும் போனதா? அதை கேட்குறார். அவர் வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லிட்டு அடுத்த பகுதி அவர் நேரத்துக்காக அதை விட்டுட்டார். பேதம்ங்கிற சொன்ன பாருங்க, நம்ம வலிஞ்சு சொல்லலை. ஏதோ சமஸ்கிருதம் பேசுகிறவளை குற்றவாளிக்கு உள்ள ஏற்றணுங்கிறதுக்கோ அல்லது அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்கோ அல்ல, நமக்கு வெறுப்பும் அல்ல. அதுதான் நினச்சி பார்க்க வேண்டும். ஆனால் மறுப்பு சொல்லுகிறோம். வெறுப்பு வேறு, மறுப்பு வேறு. நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்மகிட்ட இருப்பு இருக்குது அது சொல்கிறதுக்கு, அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த அடிப்படையை வைத்து கொண்டு சொல்லுகிற போது இந்த பேதத்தை எப்படி அந்த சொற்கள்லேயே உண்டாக்குறான். அந்த மொழியை சொல்லும்போது சமத்துவம் வரணும். வள்ளுவர் குரல் எடுத்துக்கிட்டால் பெருமையாக நம்ம என்ன சொல்கிறோம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், ஒக்கும் ஓமை சமம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சமத்துவம். ஆனால் இல்லை, எட்டினில் தள்ளினில் தான் மனிதர்களில் பேதம் இருக்க. எப்படியோ அதே மாதிரி திருமணம் முறை இருந்ததா ஐயா கேட்குறார். அதுக்கு அடுத்தது சமஸ்கிருதத்தில் வடமொழியில் இருக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறான் இன்றைக்கும், விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. அது விவாகம்னா என்ன அர்த்தம்னா, ராமலிங்கனார் ராமலிங்கனார் சொல்லுவார்,
விவாகம்னால பிரித்து வைக்கிறது, ரெண்டாவது வளர்க்குறது, பிளவுபடுறதுன்னு சொல்லுவார். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அது இல்லை. ஐயா எழுதுகிற கட்டுரையில் எடுத்து டாக்டர் அவர்கள் இதில் சுட்டி காட்டுறார். அந்த கட்டுரையை எடுத்து அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். தாரா முகூர்த்தம், கவனிங்க, தாரா முகூர்த்தம், கன்னிகா தானம் என்ற பேர்கள் வந்த பிறகு, பெரியாருக்கு தமிழ் தெரியாது, பெரியார் இலக்கியவாதி இல்லை, பெரியாருக்கு என்ன தமிழுக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்குற சில மகா 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 அறிவாளிகள் இருக்காங்க நம்ம நாட்டில். அந்த அந்த அறிவாளிகள் இருக்காங்களே, எந்த வாளியாக இருந்தாலும் அந்த வாளிகள் மொண்டு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த நீர் தடாகத்திலிருந்து, அதுதான் மிக முக்கியம். ஆனால் அந்த அறிவாளிகள் கற்றுக்கொள்ள மொண்டு கொள்ள வேண்டும். வாளியில் மொண்டு கொள்றதுன்னு சொல்லிட்டோம்ல, அது மாதிரி வரக்கூடிய வகையில் கன்னிகா தானம் இந்த சொல்ல எடுத்துங்க. கன்னி என்றால் என்ன? பெண். தானம் என்றால் என்ன? தர்மம். அப்போ ஆணுக்கு அது கிடையாது. பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கும்போது சமமாக கிடையாது. சுயமரியாதை திருமணத்தினுடைய சிறப்பு அதுதான். நண்பர்களாகிய நாம் 2 பேருக்கும் சமத்துவம் உண்டு. ஒருவர் எஜமான் அல்ல, இன்னொருத்தர் அடிமையாக இல்லைன்னா விளக்கம் சொல்கிறோம். இங்கே கன்னிகாதானம், தாரா முகூர்த்தம், தாரை வார்த்து விடுதலுக்கு தண்ணியை விட்டு அதில் கன்னிகாதானம் கொடுத்துடுறது. ஆனால் அந்த சடங்கு செய்யும்போது என்ன பண்ணுவான், தண்ணி ஊற்றி சுற்றி அதை கையில் கொண்டான். நம்ம சொல்ல சாதாரண நடைமுறை சொல்லல. கிராமங்களில் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது ஒரு சொல்லுவோம், என்னன்னாங்க, காசு கொடுத்தேன்னா என்னப்பா பண்ணீங்க, இப்போ தானே காசு கொடுத்தேன், வாங்கிட்டு போனீங்க, என்ன பண்ணணும்னு சின்ன பிள்ளைய கேட்டா, ஐயா வாங்கிட்டு போனேன், கீழே விழுந்ததுயா, அதை தேடி தேடி பார்க்கணும், தாராவத்துட்டையா. சாதாரணமாக பழமொழி உங்களுக்கு தெரியும். இந்த சொல்லாட்சியில் சொற்கள் பயன்படுத்துறதில்ல தாரா போச்சு. தாராச்சு போட்டுனா என்ன இல்லை, வேறு தாரை வார்த்து விட்டேன்னு சுருக்கிட்டான். தாரை வார்த்து விட்டேன்னா கை நழுவு போய்விட்டது, இனிமேல் அது கிடைக்காதுன்னு. பெண்ணை வளர்த்து அவர்கள் வாழ்க்கை துணை நலத்தை ஏற்கும்போது வேதத்தை நிலைநாட்டி ஆணி அடித்து ஒன்று கிடைக்காது இன்னொன்று விற்கப்பட்ட பொருள் என்று சொல்லி ஒரு பெரிய பேதத்தை உருவாக்கக்கூடியது ஒரு மொழி என்று சொன்னால், அந்த மொழி வேதத்தை உருவாக்குகிற காரணத்தால் ஒருபோதும் அது சமத்துவத்தை விரும்பக்கூடிய என் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது இருக்கிறதே. இது வெறும் மொழிக்கான உரிமை அல்ல, சமத்துவத்துக்கான குரல். எல்லோரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய எழுச்சி, அதுதான் இந்த போராட்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற போது இதைத்தான் எடுத்து சொல்லுகிறார்கள். அதோடு என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், கணவன் கைப்பொம்மை வந்த பிற்பாடு தாரா முகூர்த்தம் கன்னிகாதானம் என்ற பேர்கள் வந்த பிறகு தானே, ஐயா கேட்குறார், வந்த பிறகு தானே நம் பெண்கள் கணவனின் கைபொம்மைகள் ஆனார்கள். அது வந்த பிற்பாடு தான் கணவனின் கைபொம்மைகள், எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், கைபொம்மைகள் ஆனார்கள். கன்னிகாதானம் என்பதற்கு தமிழ் வார்த்தை ஒன்றை கண்டுபிடிங்களேன். தமிழ் வார்த்தை கன்னிகாதானம்னு உண்டா, அதுக்கு என்ன சொல்லுங்களேன் என்று கண்டுபிடிக்கலேன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். அடுத்து பெரியாருடைய ஆழமான சிந்தனை என்பது இப்படி எல்லா துறையிலையும் ஐயா போயிருக்காரு, மற்றவங்க நினைக்கிற மாதிரி அல்ல. இது அதை தான் அழகாக எடுத்து காட்டுகிறார். இதையே நாங்கள் எழுதுனா இருக்கிறத விட டாக்டர் பொருள் எழுதும்போது அதுக்கு பல மடங்கு அதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஏன்னா எங்களை பார்க்கும்போதே ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குறான், அவர் கண்ணாடி இல்லாதவர், கண்ணாடி இல்லாமையே பார்ப்பாங்க அவர். அதுதான் மிக முக்கியம். நுண்ணாடியை பார்க்குற மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை இங்கே அழகாக சொல்லுகிறார்கள். பதிவிரதத்தன்மை திருவள்ளுவர் வாழ்க்கை துணை என்று தானே கூறுகிறார். ஐயா கேட்குறார், வாழ்க்கை துணை என்று தானே கூறுகிறார். அதுக்கு அடுத்தது பதிவிரதத்தன்மை என்பதற்காவது தமிழில் வார்த்தை உண்டா? பதிவிரதத்தன்மைங்கிறது தமிழில் வார்த்தை உண்டா? பதிவிரதை அவ்வளோதான். பதிவிரதன் உண்டான்னே கேட்டார் ஒரு வார்த்தை. எவனும் இல்லை, பதிவிரதன் இல்லை, அதனால் பதிவிரதையாக இருக்காங்க என்று சொல்லி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. அந்த ஒரு குலம் ஆண்குலம், இன்னொன்று பெண்குலம், அப்படியே வைத்து கொண்டார். ஆகவே வேதம் 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 அந்த வேதத்தை இதில் முழுக்க முழுக்க கொண்டு வந்து உள்ளே போடும்போது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு வருகிறது. பதிவிரதம் என்ற வார்த்தை இருந்தால் சதிவிரதம் அல்லது மனைவி விரதம் என்ற வார்த்தையும் இருக்க வேண்டுமே. ஐயா கேட்குறாரு, அது மாதிரி உண்டா? கிடையாது. சதிபதிங்கிறார்ல, சதிபதி, அவங்க 2 பேரும் சதிபதியாக இருந்தாங்க அப்படிங்கிற சொல்லு இருக்குது. அதனால் அப்படி பயன்பட வேண்டும்.
இதுவும் வடமொழி தொடர்பால் ஏற்ற வினைதான். அவ்வளோ அழகா, வடமொழி தொடர்பால் ஏற்ற வினைதான். அப்போ ஒரு பண்பாட்டு படையெடுப்பு, இந்த பண்பாட்டு படையெடுப்பை எதேச்சையாக தெரியாமல் ஏதோ நடந்து விடவில்லை, திட்டமிட்டு பரப்பினார். அதுதான் மிக முக்கியமாக அக்னிஹோத்திரன் தாத்தாச்சாரியார் சொல்கிறார், ஆரியர்கள் வரும்போது பெண்களை விட்டு விட்டு வந்தார்கள். எல்லா பெண்களும் உள்ள வர முடியல, ஏன்னா சருக்கள் நிலம் எல்லாம் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை அப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் பெண்களை விட்டு விட்டு வந்தார்களே தவிர, ரொம்ப அழகான வாக்கியம் அந்த வாக்கியம் அந்த புத்தகத்தில் என்ன எழுதுறாரு, கையோடு மனுநீதியை கொண்டு வந்தார்கள், மனுஸ்மிருதியை கொண்டு வந்தார்கள், அதை மறக்கவில்லை. அந்த மனுஸ்மிருதியில் தான் பெண்கள்னால் அடிமைகள், அவள் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் 3 கட்டத்துலேயும் சரி, தந்தைக்கு அடிமை, அதுக்கடுத்தது கணவனுக்கு புருஷனுக்கு அடிமை, அதுக்கடுத்தது ஆண் பிள்ளைக்கு அடிமை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வேதத்தை எதிர்த்து தான் வந்தார்கள். எனவே அந்த பண்பாட்டு படையெடுப்பு தான் இன்றைக்கு மொழியை நம்ம பின்னால் தள்ளியது. நம்முடைய மொழி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த மொழியாக இருந்தால் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இல்லைன்னா எல்லா வகையிலும் இதை விட பல மடங்கு அது உயர்ந்திருப்போம். இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிற போது அறிவுபூர்வமாக பயன்படுத்துவதற்கு மொழியை, எந்த மொழியை எந்த வழியால் எந்த பார்வை விழியால் அவர்கள் சிதைத்தார்களோ அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை இலக்கியத்திலே மற்றதில் வர வேண்டும். இலக்கியங்கிற சொல்ல இன்னொன்று புரட்சி கவிஞர் ஒரு அற்புதமாக குயிலில் தொடர்ந்து எழுதினார். இந்த அவையினர் அறிவார்கள் அது என்னன்னா, வந்தவர் மொழியா செந்தமிழ் செல்வமா. நம்ம மொழி நம்ம சொற்களையே என்ன பண்ணுறான், அது வேஷ்டி அப்படிங்கிறான். வேட்டின்னு சொன்னால் சரியாக இருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இசெல்லாம் கூட இஷ்யூ வந்துடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் மிக முக்கியமாக புஷ்ஷு இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. முதல்ல விஸ்வநாதன் எழுதினா, வா விஸ்வநாதன் அப்படின்னு, இப்போ விஸ்வநாதன் இப்போ சொல்கிறப்ப, அதாவது அந்த பண்பாட்டு படையெடுப்பில் என்ன அது ஏதோ உச்சரிப்பில் மாத்திரம்னு நினைக்காதீங்க, அங்கே தான் விஷயமே இருக்குது. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்துடைய கொள்ளும்போது அந்த வாய்ப்புகளை போடுறாங்க. அதனால தான் நமக்கு ஆயுதங்களை கொடுப்பதை போல அறியப்படாத மொழி இயக்கங்கள், மொழி போராட்டங்கள் வரலாற்று சொல்கிறார். காது அது மாதிரி இவங்கெல்லாம் அகடமிக்ஸ், இவங்கெல்லாம் கல்வி அறிஞர்கள். இப்படிப்பட்டவர் சொல்லணும். நானோ சுபவியோ அல்லது நாங்களோ களத்தில் நிற்கிறவர்கள். களத்தில் நிற்கிற எங்களுக்கு புது புது ஆயுதங்களை நீங்கள் தேடி துருவி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதசாலையாகத்தான் இது. வெறும் காகிதமாக பார்க்கவில்லை, ஆயுதமாக பார்க்கிறோம், அறிவு ஆயுதமாக பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய வாய்ப்பை இதில் உருவாக்கியிருக்கிறீர்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். நேரத்தை நான் பார்த்து கொண்டு பேச வேண்டும். இந்த பண்பாட்டு படையெடுப்பவன் எவ்வளவு திட்டமிட்டு செய்கிறான்னா, சிந்துவெளி நாகரிகமாக இருந்தாலும் வேதகால நாகரிகத்துக்கு பின்னால் தான். அதாவது அது முதல்ல வேதகால நாகரிகம் தான். எப்போ தெரியாது, அது சொல்லணும். கீழடி அறிக்கை கொடுக்காத, அதுக்கு மேலே என்ன பண்ணணும், கீழடியெல்லாம் நாங்கள் உள்ளடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் மிக முக்கியம். கீழடி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், நாங்கள் உள்ளடியை கண்டுபிடிச்சிருக்கோம், அறிக்கையை கொடுக்காத, இந்த அதிகாரியை வேறு மாற்று எல்லாம் சொல்லி அதை எங்கே மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கு முன்னாடியே விடுத்தது என்ற பெருமை தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அறிக்கையை கொடுக்கறது தடுப்புன்னு. இதெல்லாம் பண்பாட்டு களங்கள், இப்போ போர்க்களங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஐயா போன்றவர்கள் அந்த மாதிரி செய்திகளையும் இன்னும் வெளியே கொண்டு வருவார். அதில் ஒன்று இல்லை, அவர் ஆழமாக படிக்கிறவர். மற்றவர்களுக்கு கண்ணில் தெரியாத விஷயங்களை அவர் கண்ணுக்கு புலப்படும், அவர் அறிவுக்கு தென்படும், அவர் எழுத்துக்குள் அது வசப்படும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அளவிற்கு அந்த வாய்ப்புகளை பார்க்கும்போது நினச்சி பாருங்கள். தஞ்சையிலிருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதாவது கர்நாடக இசைவாளர்கள் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், கர்நாடக சங்கீதம்னா உடனே என்ன பண்ணா, மூத்த மூவர் யாரியா மூவர் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நம்ம ஆளுக பூரா எல்லாருக்கும் தலையாட்டிட்டு உட்காந்துருக்கோம். பூரா அங்கே போன புரியுதோ புரியலையா, தலையாட்டினா தான் அவனோட சேர்த்து உட்கார முடியும். அவன் எப்போ கைதாடுறான்னு தலையை புரிஞ்சு தலையாட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டங்களில் கூட நான் பார்த்துருக்கேன், எல்லோரும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வரும். சில பேருக்கு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட
தப்புன்னு கைதட்டல் வருது பாருங்க. அப்போ நேமம் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக மெஷின் மாதிரி அப்படி கைதட்டுவார். சிலர்களை போட பார்த்தேன். சரி கைதட்டினா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சேர்க்கிற மாதிரி, ஓ அவரும் புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாரு போல் இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விளக்குவது என்னென்னா, அருமையான புத்தகம் தஞ்சையிலேருந்தே வந்தது. கர்நாடக இசைக்கு மூத்தவர்கள் முன்னோடி மூவர் யார் அப்படின்னா, தியாகையர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர். இந்த மூணோடு அவங்க தான் முன்னாடி. ஆனால் அவங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் மூத்த மூவர் யார் தமிழுக்கு, கர்நாடக இசைக்கு என்று சொன்னால், அந்த மூத்த மூவர் சாதாரணமல்ல. முத்துத்தாண்டவர், அது அருணாசல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை. சரிதானுங்களே? மிக முக்கியமாக இதை பற்றி நம்ம அத்தனை பேர் பேசியிருக்கோம். வருஷம் இசை விழா, ரொம்ப இசை விழா டிசம்பரில். உடனே பெரிய அளவுக்கு இன்னும் வந்து சொன்னார்ல, ஒன்றும் இல்லையே. அவங்களாக இருந்தால் கூட ஒரு கிருஷ்ணன் பெரியார் பாட்டு பாடிட்டார், சாதாரண மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டாருங்கிறதுக்காக அவருக்கு இடம் அங்கே கொடுக்கக்கூடாது. எங்கே விஸ்வத் சபையாக இருக்கக்கூடிய அந்த மியூசிக் அகாடமி ஆகலாம். ஆனால் தமிழாக மட்டும் ஆகக்கூடாது. அதுலேயும் கூட பாருங்கள், வெள்ளைக்காரன் எனக்கு வேண்டியவன் தான், ஆனால் நீ மட்டும் வராத. எவ்வளவு, ஏன்னா வெள்ளைக்காரனை பயன்படுத்திக்கிட்டு நான் பல வேலை பண்ணிக்கலாம், ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு நான் செய்ய முடியாது. உனக்கு உன் சொந்த அறிவு வந்துடணும். வெள்ளைக்காரன் வந்துட்டு போகிறவன் அவன் நமக்கு ஏன் இந்த வம்புன்னு சொல்லிட்டு போயிட்டான். முதல்ல ஆரம்பித்தாங்க, அதனால போய் மிரட்டினோன்னு சொன்னான். விக்டோரியா மகாராணி காலத்திலேயே தலையிடா கொள்கை. அது என்ன தலையிடா கொள்கை? நீ வந்து நெருப்பில் தூக்கி போடுவ எதை, பெண்களை சேர்த்து. அவங்க கணவன் இறந்தவுடனே வேண்டாம்னா கூட ஓடி போய் பிடிச்சி கொண்டு வந்து போடுவேன். அது தப்புன்னு சொன்னால் பாருங்க. மத சுதந்திரத்தில் கை வைத்து விட்டாய், எங்கள் சனாதனத்தையே நீ மாற்ற வேண்டி வந்து விட்டாய், ஆபத்து அப்படின்னு சொல்லி வந்தான். உடனே அவன் பார்த்தான், நம்ம புரண்டி தூக்கிட்டு போகிற விஷயத்த தூக்கிட்டு போவோம், இவனோட என் சண்டை போட்டிருக்கேன். இவன் திருந்தனா என்ன திருந்தலை என்ன, இந்த பயலை காட்டுமிராண்டியை வச்சுருக்கிறத பற்றி எனக்கு என்ன கவலை, நீங்கள் சண்டை போட்டுட்ருங்க. அது வரையில் போகிற வரையில் இவன் தான் எனக்கு கையாள், ஏன்னா இவன் தான் ஆங்கிலத்தை முதல்ல படித்தவன், ஆகவே நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தான். ஆகவே இந்த ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்கள். அழகாக சொன்னார். உவே சாமிநாதரை பற்றி இல்லை, புத்தகத்தை வந்தார் போனார். இவர் கூட பாராட்டி சிலர்களை எழுத வேண்டிய நேரத்தை வித்தியாசப்படமாக எழுதியிருக்கிறார். நரேந்திரன் அவர்கள் கூட சேர்த்து சொல்கிறேன். அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எதையும் ஒரு குறைச்சி மதிப்பிடவில்லை. ஆனால் உவே சாமிநாத ஐயரை விட முன்னால் மிகப்பெரிய அளவிற்கு இதை முதல்ல திரட்டினது யார்? ஈழத்தமிழராக இருந்த ஒருவர், மிகப்பெரிய அளவர். புத்தகங்களை பேசி மிகப்பெரிய அளவிற்கு எத்தனை பேர்? தாமோதரம் பிள்ளை, சீவே தாமோதரம் பிள்ளை அவர்கள். சீவே தாமோதரம் பிள்ளை முன்னோடியாக இருந்தார். மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், அந்த வரிசை பாருங்கள். ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா முன்னோடி வேறு. அவருடைய ஆசிரியர் யார்? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம். அதை பற்றி சொன்னார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார். ஆனால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாச்சே, இவர் வாவு ஐயராச்சே. அதனால் மிக முக்கியம். அவர் ரெண்டாவது சோறுன்னு சொல்லக்கூடியவர், இவர் போஜனம்னு சொல்லக்கூடியவர். ஆகவே நீங்கள் நாம் வேதம் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், இவாள் பேதப்படுத்துகிறாங்கிறான். நம்ம பண்ணவன் பூரா அவன் அதுதான் வெடிக்க. அவனுடைய சாமர்த்தியம் எப்படின்னு சொல்லிட்டா, நாம் சமத்துவம் சொல்கிறோம், நாம் ஒன்றுபட்டு இருக்கணும்னு சொல்கிறோம். அவன் பிளவுபடுத்தியிருக்கான்னு சொல்கிறான். இவன் தான் ஏன் ஜாதி பிரித்து காட்டுறாங்க அப்படின்னு. பிரித்து காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? மிக முக்கியமாக ஆகவே நினைத்து பார்க்கணும். ஆகவே தான் நண்பர்களே, இந்த புத்தகம் என்பது இருக்கிறத நம்முடைய அறிவை தெளிவை விரிவாக்குவது. அறிவை விரிவிசை, அகண்டமாக்கு, விசால பார்வையாம், விழுங்கு உலகத்தில் என்று. எனவே தமிழுக்கும் மொழி போராட்டத்துக்கும் சொல்லக்கூடிய வரலாறு மட்டுமல்ல, நம்முடைய ஆயுதமாக, அறிவாயுதமாக யாரிடத்திலும் சொல்லி இனிமேல் போக வேண்டிய தூரம், செய்ய வேண்டிய களங்கள், காண வேண்டிய களங்கள், வெற்றி பெற வேண்டிய போர்கள் எப்படி இருக்கிறது, கருத்து போர், உரிமை போர் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்றாவணம், நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு. இது செய்த நம்முடைய யாத்து கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு
1000 பாராட்டுகள், சிறப்பு பாராட்டுகள். இதை வெளியிட்ட தோழர்களுக்கு நன்றி, வணக்கம். ஈசங்கிரி ஹவுஸுக்கும் நல்ல வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.